ஆள் மாறாட்டம் செய்து பல கோடி மதிப்புள்ள இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்த விவகாரத்தில் எஸ்ஐ வழக்கறிஞர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை பதிவாளர் உட்பட 11 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மேலும் இவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆள்மாறாட்டம் செய்து இடத்தை விற்பனை செய்வதற்காக பத்திரப்பதிவு செய்ததாக பத்திரிகையாளர், காவல்துறை உதவி ஆய்வாளர், சப்ரிஜிஸ்டர் உட்பட 11 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கல்லுப்பட்டியை சேர்ந்தவர் ராமசாமி செட்டியார் மகன் சோமசுந்தரம். இவர் தற்போது மதுரை தல்லாகுளம் பகுதியில் வசித்து வராரு. இவருக்கு சொந்தமான இடம் காரைக்குடி கற்பக விநாயகர் நகர் பகுதியில் இருக்கு. இந்த இடத்தை சேரளப்பூர் பகுதியில் வசிக்கும் ராமசாமி மகன் சோமசுந்தரம் என்பவர் அந்த இடம் தன்னுடையது என கூறி ஆள் மாறாட்டம் செய்து அந்த சொத்துக்கான ஆவணம் தொலைந்து விட்டதாகவும் விசாரணை செய்து அந்த இடத்தை விற்பனை செய்திருக்கு தடையில்லா சான்று வழங்கும்படி காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் மனு அளிச்சிருக்காரு. அந்த மனுவின் அடிப்படையில அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் உதவி ஆய்வாளர் கலைமணி என்பவர் முறையாக விசாரணை செய்யாமல் சோமசுந்தரம் என்பவருக்கு தடையில்லா சான்று வழங்கியதாகவும் அந்த சான்றை வைத்து அந்த இடத்தை சோமசுந்தரம் அப்பாஸ் என்பவருக்கு பவர் பத்திரம் செய்து கொடுத்த பின்னர் அந்த இடத்தை பத்திரிகையாளர் முத்து சாக்ரட்டிஸ் மற்றும் கார்த்திக் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக சொல்லப்படும் நிலையில அந்த இடத்தின் உரிமையாளர் ராமசாமி செட்டியார் மகன் சோமசுந்தரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரோட அடிப்படையில பத்திரிகையாளர் முத்து சாக்ரட்டிஸ், சோமசுந்தரம், அப்பாஸ், கார்த்திக், மணிகண்டன், துரைமாணிக்கம், ஜெகன் உட்பட வழக்கறிஞர் நாகராஜ், எஸ்ஐ உட்பட 11 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் மன்னவன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராரு. இந்த பிரச்சனையை பொறுத்த பாத்தீங்கன்னா இதுல காவல்துறை எஸ்ஐ, வழக்கறிஞர், பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் உட்பட 11 பேர் வழக்கு பதிவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.